ஏ கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு முருங்கை மரம். ஏ கொல்லையில வச்சிருந்த முருங்கை மரம். முருங்கை காய் காய்ச்சி இருக்கு நல்ல கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு. ஏ சரஞ்சரமா தான் காய்ச்சி இருக்கு நல்ல தரந்தரமா தான் காய்ச்சி இருக்கு. ஏ கொத்து கொத்தா காய்ச்சி இருக்கு முருங்கைக்காய். இன்னைக்கு வியாபாரம் இந்த முருங்கைக்காயை வச்சுதான். சரி, ஒரு காயை 1 ரூபான்னு தோட்டத்துக்காரிட்ட வாங்கிட்டு போய் ஒரு காயை 10 ரூபான்னு சொல்லி வித்துறணும். கேட்டா முருங்கைக்காய் சீசனே இல்லைன்னு சொல்லிட வேண்டியதான். வியாபாரமா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்க வேண்டாமா? 10 ரூபாயாவது கொடுத்து வாங்கிட்டு போகணும். ஓயாம திருடிட்டு போனா நம்மளை பத்தி 4 பேர் என்னதான் நினைப்பாங்க? பஞ்சுபாட்டி, ஏன் பஞ்சுபாட்டி? யாரு? பிச்சமாவாளா? மொச்சமாவா? என்னடி சின்ன பொண்ணு இந்த பக்கம்? அது வேற ஒண்ணும் இல்ல பஞ்சுபாட்டி, அப்படி இந்த பக்கமா போனேன். உங்க முருங்கை மரத்துல முருங்கைக்காய் நல்லா கொத்து கொத்தா கொலை கொலையா காய்ச்சிருக்கத பார்த்தேன். பலகண்ணு பட்டா பாம்புன்னு சாவுன்னு சொல்லுவாங்க, அந்த கதையில தான் இருக்கு. கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு கண்ணு போட்டுட்டாலே இவ காலடி மண் எடுத்து என் முருங்கை மரத்துக்கு சுத்தி போடணும் நானு. என்னடி குழம்பு வைக்கிறதுக்கு 2 முருங்கைக்காய் வாங்க வந்தியோ? வாசில எல்லாம் கொடுத்தோம்னா முருங்கைக்காய் காய்க்காது பத்துக்க. மரம் கொத்து கொத்தா காய்க்கணும்னாக்கா காசுக்கு தான் விற்கணும். கிளவி உன்கிட்ட போய் காசு கொடுத்து வாங்கணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும், உனக்கு தெரியாம இந்த மரத்துல ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கணும். ஐயோ பாவம், வயசான கிளவியே காசு கொடுத்து வாங்கணும்னு நினைச்சா திமிர் பேச்ச பாரு. பஞ்சுபாட்டி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க பணம்னா பணத்தை கூட தோண்டி எடுத்துருவீங்கன்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. என்னடி சொல்ற? பணம்னா பணத்தை கூட தோண்டி எடுப்பனா? என்ன நீயே வம்பளுக்கு என்ன வந்துட்டியா? எப்படி? அப்படி இல்ல பாட்டி, வம்பளுக்கிறது வாக்கியா சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. இப்ப நான் இந்த முருங்கைக்காயை உங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு போலாம் தான் நினைச்சேன். சரி சரி, ஒரு காய்க்கு 8 ரூபாய் போட்டுக்கிறேன். 2 காய் வேணுமா 3 காய் வேணுமா சொல்லு சொல்லு. என்னது, ஒரு காய் 8 ரூபாயா? நான் ஒரு காயை 1 ரூபாய்க்குள்ள வாங்கலான்ட்டு வந்தேன். 1 2 3 என்ன வேதக்குள்ளே நெத்தியில ஒட்டிடுவான் 1 ரூபா துட்டே. அடியே முருங்கைக்காய் வாசியில கிடைக்கணும் போடாடி வச்சிருக்கேன். 1 ரூபாய்க்கு கேட்கிறேன், 8 ரூபாய்க்கு சொன்னோம்னா. அது வேற ஒண்ணும் இல்ல பஞ்சுபாட்டி, நீங்க சில்லறைக்கு ஒத்த காயா கொடுத்தா 8 ரூபாய்க்கு விற்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, அதுவும் சரிதான். ஆனா நான் இப்ப கேக்குறது மொத்த குத்தகைக்கும். இந்த மரத்துல இருக்க எல்லா காயையும் நான் பறிச்சுக்கிட்டு ஒரு காய்க்கு 1 ரூபா ரேட்டு போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பறிக்கிற செலவும் மிச்சம், சந்தையில கொண்டு போடுற செலவும் மிச்சம். அது மட்டும் இல்லாம வயசான காலத்துல மொத்தமா ஒரு அமௌண்ட் வந்து சேருது இல்ல. பாட்டி மச்சி நீயே உரசிட்ட தேதி மச்சி நீயே குனிஞ்சா நிமிந்தா மன தீப்பிடிக்குது செருப்படி அடியே. என்ன பஞ்சுபாட்டி இப்படி சொல்லிவிட்டீங்க? அடியே மத்த காயை பத்தி ஊர்ல தெரிஞ்சு வச்சிருப்ப, என் மரத்து காயை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டியாடி? என் மரத்து காய்க்குன்னு ஒரு தனி ருசியும் ஒரு டேஸ்டும் உண்டுடி. ருசியும் டேஸ்டும் ஒண்ணுதானே ஆச்சு? அடியே மத்த மரத்து காயை விட ருசி தனி ருசிடி. இப்போ என் மரத்து காயின்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். கூட்டு வச்சாலும் குழம்பு வச்சாலும் எப்படி பொரியல் வச்சாலும் அவியல் வச்சாலும் என் மரத்து காய்க்குன்னு ஒரு தனி ருசி உண்டு. நான் இன்ன வரைக்கும் மார்க்கெட்ல எடுத்துட்டு போய் போட்டதே கிடையாது. மரத்துல காய் காய்க்கிதனால ஊர் மக்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கிட்டு போவாங்க. அம்பட்டு ருசி வேற மரத்து காய்க்கு இல்லாம இதுக்கு ஒரு தனி ருசி இருக்கு. அதான் இந்த காய்னா ஈஸியா எங்க வை எவ எனக்கு தெரியாம புடிங்கிட்டு போய் குழம்பு வச்சாலும் அவ வீட்டுல போய் கண்டுபிடிச்சிரும்ல. கிளவி சொல்றத பார்த்தா இவளுக்கு தெரியாம ஆட்டையை போட்டுட்டு கூட வீட்டுல போய் ஒரு காய் எடுத்து குழம்பு வைக்க முடியாது போல. அது மட்டும் இல்லாம ஏமரத்து காயை எண்ணி போட்டிருப்பேன். பிஞ்சு எம்புட்டு பெருசா இருக்குன்னு கணக்கு கூட வச்சிருப்பேன்டி. அட பிஞ்சுக்கு பிறந்த பிசாசே. சரி பாட்டி, 8 ரூபாய் கொடுத்து வியாபாரம் வாங்கி பார்த்தோம்னா எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் போயிட்டு வரேன். வந்துட்டான் 8 ரூபாய் காயை 1 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு. என்ன பஞ்சுபாட்டி வீட்டுக்குள்ள போகலையா? என்னது வீட்டுக்குள்ள போகவா? இது ஏன் தோட்டம். நான் இங்கே இருப்பேன், இல்ல பாய வெறிக்கி மல்லாந்து படுப்பேன். உனக்கு என்னடி? பாய விரிச்சு படுக்கா இல்ல 6 அடி குழிய தோண்டி உள்ள போட்டு படுத்துக்கிட்டு மண்ணள்ளினாலும் உசுரோட மூடுதா. எனக்கு என்ன வந்துச்சு? வந்துட்டான். கிளவியே காணும். ஐ ஜாலி ஜாலி, கிளவி உள்ள போயிட்டா இன்னைக்கு இருக்க முருங்கைக்காயெல்லாம் பறிச்சுட்டு போவோம். கூட்டு குழம்பு வச்சா கண்டுபிடிச்சிருவா. வேற ஏதாவது ஐடியா போட்டுற வேண்டியதான். காயை அப்படியேவும் விற்க முடியாது. என்ன பண்ணலாம்? சரி, முதல்ல ஆட்டையை போடுவோம், அப்புறம் யோசிப்போம். முருங்கைக்காய கட்டி கட்டி நானும் முதுகுல ஏத்திக்கிட்டேன். பஞ்சுபாட்டி பார்க்கும் முன்னே நானும் வேகமா போக போறேன். முருங்கைக்காய் கட்டி கட்டி நானும் முதுகுல ஏத்திக்கிட்டேன். அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் இங்க ஓடி வாங்க. அழகான காய், அற்புதமான காய், முருங்கைக்காய். ஊறுகா ஊறுகா ஊறுகா, இந்த ஊருக்கு போட்டு வச்சேன் ஊறுகா. ஊறுகா ஊறுகா ஊறுகா, இதே முருங்கைக்காயில் போட்டு வச்ச ஊறுகா. ஊறுகா ஊறுகா ஊறுகா, இது உடம்பு சூட கூட்டி வைக்கும் ஊறுகா. சறுக்கா இருக்கவங்க எல்லாம் நல்லா முறுக்காகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முருங்கைக்காய் ஊறுகாயை சாப்பிடுங்க. உடம்பு நல்லா முறுக்கேறி இருக்கும். என்னம்மா இது? என்ன இதாமனே முருங்கைக்காய் ஊறுகா? என்னங்க எங்க என்ன பண்றீங்க? அடியே ஊறுகாய் விக்கிற மாதிரி இருந்துச்சு, அதாண்டி வாங்கலான்ட்டு வந்தேன். என்னங்க
ஊறுகாயெல்லாம் கூட்டு குழம்பு இல்லாதவங்க ஊறுகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு விதவிதமா கூட்டு வச்சு வகை வகையா குழம்பு வச்சு ஊத்துறேனே, நமக்கு எதுக்குங்க ஊறுகாய்? விதவிதமாவும் ரகரகமும் தான் வைக்கிற, ஆனா அத மனுஷன் வாயில வைக்க முடியலையே. இன்னைக்கு நீ கூட்டு குழம்புன்னு வகை வகையா தான் வைக்கிற, அதெல்லாம் நல்லா திகட்டுற அளவுக்கு சாப்பிட்டுறேன்ல, அதான் லைட்டா ஊறுகாயை தொட்டுக்கலாமே நினைச்சேன். சே, நம்ம சின்ன பொண்ணு தான் கடையை வச்சிருக்கா போல. அடியே சின்ன பொண்ணு, என்னடி ஸ்பெஷல் இன்னைக்கு? ஊறுகாய் தாங்க இன்னைக்கு ஸ்பெஷலு. சூப்பரான ஊறுகாய், சுவையான ஊறுகாய். அதான் தெரியுதே, ஊறுகான்னு ஊருக்கே கேக்குற மாதிரி ஏல விடுறியே, என்ன ஊறுகாய் இது? எலுமிச்சை ஊறுகாய் சாப்பிட்டிருப்பீங்க, நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டிருப்பீங்க, மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டிருப்பீங்க, தேங்காய் ஊறுகாய் சாப்பிட்டிருப்பீங்க, மஞ்சப்பொடி ஊறுகாய் சாப்பிட்டிருப்பீங்க, மசால் பொடி ஊறுகாய் சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா இந்த மகிமையுள்ள ஊறுகாயை நீங்க சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த மகத்தான ஊறுகாயை பார்த்திருக்க கூட மாட்டீங்க. அப்படி நீ பெருமை பீத்துற அளவுக்கு இந்த ஊறுகாயில என்னடி இருக்கு? சாதாரண காயில போட்ட ஊறுகாய் இல்ல, இது ஸ்பெஷலான முருங்கைக்காயில போட்ட ஊறுகாய். அடியே முருங்கக்காய் ஊறுகாயாண்டி, முருங்கக்காய் ஊறுகாயா? யோ, தெருவுல வச்சு எப்படி பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா ஐயா? பல்ல பாரு 32 காட்டிக்கிட்டாங்க. சீ, நானும் வாரத்துல 2 நாள் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சு தரதானையா செய்யறேன். அக்கா, முருங்கைக்காய் எல்லா சீசனுக்கும் கிடைக்காதுக்கா. கிடைக்கிறப்ப இதை வாங்கி குழம்பு வைக்கிறது பெரிய குதிரை கொம்பாலாம் இருக்கு. மார்க்கெட்டுக்கு போகுங்குள்ளர காலி ஆயிரு. எங்க கல்யாண வீட்டுக்கு சீசன் வந்துருச்சுன்னா விலை எல்லாம் கொடுத்து வாங்க முடியாத ரேட்டுக்கு முருங்கைக்காய் ஏறி போகுது. இந்த மாதிரி விலை குறைஞ்ச நேரத்துல ஊறுகாயை வீட்டுல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊறுகாய் ப்ராசஸ் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் முருங்கைக்காயில. அதனால உங்களுக்கு எளிமையா இருக்கட்டும்னு நானே ஊறுகாய் செஞ்சு அதை டப்பா டப்பா அடைச்சிட்டு வந்துட்டேன்க்கா. அப்படியே டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும்க்கா, வேற லெவல்ல இருக்கும். என்னடி விட்டா லேகியம் விக்கிறவன கூட மிஞ்சிருவ போல. ஊறுகாய் விற்கிறதுக்கும் லேகிய விற்கிறதுக்கு என்னக்கா வித்தியாசம்? ரெண்டு ஒரே கதையில தான் போகுது. வர்றவங்களும் போறவங்களும் வாயை பிடுங்கி விசாரிக்கிறாங்களே தவிர வாங்கிட்டு போற மாதிரி தெரியல. மகத்தான ஊறுகாய் வாங்கிட்டு போய் டப்பா டப்பாவா சேர்த்து வச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், எப்ப வேணுமோ அப்ப சாப்பிட்டுக்கலாம். சீசனுக்கு மட்டும்தான் சாப்பிட முடியுமா என்ன? இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வச்சா எல்லா சீசனும் வருஷத்துல 365 நாளும் நீங்க நினைக்கும் போதெல்லாம் முருங்கக்காய் சாப்பிடலாம்க்கா, முருங்கக்காய் சாப்பிடலாம். அடியே, இவ சொல்றதுல நியாயம் இருக்கத்தானடி செய்து. முருங்கக்காய் ஊறுகாய் எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம்ல, வாங்குவோண்டி. என்னங்க அவ வேலை அதிகமா சொல்லுவாங்க. என் தோட்டத்துல இருந்து முருங்கைக்காயை பறிச்சுட்டு வந்து இங்க ஊறுகாய் போட்டா வித்துக்கிட்டு இருக்கா இவ. ஐயோ, இந்த பஞ்சுப்பாட்டி எங்க இருந்து வந்துச்சு? ஆமா சின்ன பொண்ணு, ஊறுகாய் போடுற அளவுக்கு உனக்கு ஏது இவ்வளவு முருங்கைக்காய்? எக்கா, இது நம்ம ஊர் முருங்கைக்காய் இல்லக்கா, நம்ம ஊர் முருங்கைக்காய் இல்ல. இதே தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு விளைஞ்சி வந்த காய் இந்த முருங்கைக்காய். இது திருநெல்வேலி முருங்கைக்காய். தஞ்சாவூர் மண்ணு தஞ்சாவூர்ல எல்லாம் இருக்கும், எப்படி தாமிரபரணி தண்ணியை விட்டு வளர்க்க முடிஞ்சிச்சு? திருநெல்வேலியில தாமிரபரணி இருக்கு, ஆனா தஞ்சாவூர் மண் இல்லையடி. ஏக்கா, ஒரு பேச்சுக்கு ஒரு பாட்டை பாடினா விட மாட்டீங்க போல. இது தாமிரபரணி தண்ணியில வளர்ந்த திருநெல்வேலி முருங்கைக்காக்கா. என்ன இவ ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு. இவ வைக்கிற முருங்கைக்காயை குழம்பு வச்சு பார்த்தா தான் நம்ம முருங்கைக்காயும் டேஸ்ட் தெரிஞ்சிருமே. ஒவ்வொரு முருங்கைக்காய்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் குழம்பு வைக்கும் போது. ஆனா ஊறுகாய் போட்டுட்டோம்னா அந்த முருங்கைக்காய் எங்க உள்ளதுன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு டேஸ்ட் சும்மா வேற லெவல் ஆயிருக்கா. அடி பாவி, என் முருங்கைக்காய் ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஊறுகாய் போட்டு விக்கிறாளா? ஓ அப்படியாடி, சரி எங்களுக்கு 2 பாக்கெட் கொடு. பாக்கெட் போட்டு விக்கிறதுக்கு இது சின்ன தொழில் இல்லக்கா. பார்சல் போட்டு அடிக்கிற அளவுக்கு பெரிய லெவல்ல பாட்டில்ல போட்டு அடிச்சு வித்துக்கிட்டு இருக்கேன். வாங்கிக்கங்கக்கா, வாங்கிக்கங்க. ஒரு பாட்டில் வெறும் 500 ரூபாய் தான். 500 ரூபாயா? அநியாய ரேட்டா இருக்கே. நம்ம ஊர்ல எல்லாம் காய் 8 ரூபாய்க்கு வைப்பாங்கக்கா. அதெல்லாம் ஊத்து போன புளுத்து போன காஞ்சி போன முருங்கக்கா. அதை வாங்கவே வாங்காதீங்க. திமிரு பிடிச்சவ என்ன பேச்சு பேசுறா? நான் 8 ரூபாய்க்கு விக்கிறது புளுத்து போன காயா? இதெல்லாம் ஒரு காய் 15 ரூபாய் ரேட் வரும்க்கா. அதை வச்சு ஸ்பெஷல் காயா தெளிச்சு எடுத்தாந்து நான் உங்களுக்கு ஊறுகாய் போட்டு கொடுக்குறேன். 10 ரூபாய்க்கு என்கிட்ட காய் வேணும்னு கேட்டுட்டு இவ 15 ரூபாய்க்கு வாங்குறாளா? ஃப்ராட் பிக்கால் என்னமா பிடிக்கி தள்ளுறாடோய். சரிடி, ஒரு பாட்டில் கூட எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இந்தாங்கக்கா, வாங்கிட்டு போங்க. இன்னும் ஸ்டாக் வீட்ல நிறைய இருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு நீங்களே 4 பாட்டில் வாங்கி ஸ்டாக் வைக்க போறீங்க பாருங்க. அதெல்லாம் சாப்பிட்டு பாத்துக்கிறோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிக்கிறேன். என்ன பஞ்சுப்பாட்டி, இந்த பக்கம் முருங்கை ஊறுகாய் வாங்க வந்தீங்களா? உன் மூக்குல 2 குத்து குத்தலான்ட்டு வந்த அடியே. என்கிட்ட 1 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்குறதுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப நீ 15 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்குறியா? யாரடி ஏமாத்துற? இந்த ஊரை ஏமாத்து, என்ன ஏமாத்த முடியாது. உங்க முருங்கைக்காய் தான் நீங்க டேஸ்ட் பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். நீங்களே எங்க ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன், லேசா எடுத்து நாக்கில வச்சு நக்கி பாருங்க, உங்களுக்கு டேஸ்ட் தெரியுதான்னு பாப்போம். முருங்கை தோட்டம் வச்சிருக்க என்ன பார்த்தே முருங்கைக்காய் ஊறுகாய் நக்கி பாரு நான் சொல்றேன். பொடி பொடி போக்கத்தவளே. எப்பாடா, எப்படியோ பஞ்சு போயிட்டு கடுப்பாയി கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.